உலகம் முழுவதும் வாழக்கூடிய ஸ்பிரிச்சுவல் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் சுவாமியுடைய நல்லாசிகள், வாழ்த்துக்கள். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி. அன்பு நேயர்களே, மார்ச் மாத ராசி பலன்கள். மார்ச் மாதம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு மாதம். காரணம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா, இந்த மார்ச் மாதத்தில் சனி செவ்வாய் சேர்க்கை ஏற்படுகிறது. ரொம்ப குரூஷியலாக, ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டிய 2 அம்சங்கள். போன மாதம் பிப்ரவரி மாதம் நற்பலன்கள், சுப பலன்கள் ஏற்பட்டது, நல்லாவே இருந்திருக்கும், நல்ல மகிழ்ச்சியாக போயிருக்கும். ஆனால் இந்த மார்ச் மாதத்தை பொறுத்தவரையில் அன்பு நேயர்களே, கும்பத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானோடு பகை வீட்டில் செவ்வாய் பகவான் சேருகிறார். அது ஒரு முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். அதோடு மட்டுமல்லது, ராகுவுக்கு 2-12 அந்த சனியும் செவ்வாயும் உட்கார்றாங்க. ஸோ சனி செவ்வாய் சேர்க்கை அவ்வளோ சிறப்பு இல்லை. அதோடு மட்டுமல்ல, பகை கிரகங்களான சனி சுக்கிரன், அங்கேயும் சனி சுக்கிரன் சேர்க்கை ஏற்படுகிறது. அதே போல் பகை கிரகங்களான, நிலையான பகை கிரகங்களான சூரியன், ராகு, அங்கே சேர்க்கை ஏற்படுகிறது. மீனத்தில் இருக்கக்கூடிய ராகுவோடு சூரியனும் இணைகிறார். அப்போது இந்த பகை கிரகங்கள் எல்லாம் ஒன்று சேருகின்ற பொழுது நிச்சயமாக எல்லா வகையிலும் மார்ச் மாதத்தில் நம்மளுடைய அன்பர்கள், அது இங்கே எந்த நிலையில் இருந்தாலும், ஒரு முக்கியமாக அரசியல் தலைவர்கள் எந்த பக்கம் போகிறது, எந்த பக்கம் முடிவெடுக்கிறது, எந்த பக்கம் நாம் சாஞ்சு பேசுகிறது, எந்த பக்கம் சப்போர்ட்டாக நாம் இருக்கிறது, அப்படிங்கிற ஒரு தடுமாற்றம் ஏற்படும். குறிப்பாக அரசியல் தலைவர்களுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் அல்லது அரசியல் கட்சிகளுக்குமே கூட ரொம்ப டஃப்பான ஒரு மாதமாக இந்த மார்ச் மாதம் இருக்க போகுது. காரணம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா, அந்த சனி செவ்வாய் ஒரு கலகத்தை ஏற்படுத்தக்கூடியவர்கள். இது அரசியலுக்கு மட்டும் நான் சொல்லலை, அது சினிமா துறையாகட்டும் அல்லது மீடியா துறையாகட்டும் அல்லது நார்மல் லைஃப் ஆகட்டும், எல்லாருக்குமே இது பொருந்தும். பொதுவாக இந்த உலக அளவில் நம்ம பாரத தேசம், நம்ம இந்தியா நம்ம எடுத்துப்போம். அப்போ இது ஒரு கலகத்திற்கான காலமாக, மாதமாக இது அமைந்துள்ள கிரக அமைப்புகள் ரொம்ப கடுமையான நல்ல ஒரு கான்ட்ராஸ்ட் காம்பினேஷன்ஸ் அப்படி வச்சுக்கோங்க. அவர் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ஒரு மாதமாக இந்த மார்ச் மாதம் அமைகிறது. இதுவரை நாம் சந்தித்திராத, இதுவரை நாம் பார்த்திராத கிரக அமைப்புகள் எல்லாம் இந்த மார்ச் மாதத்தில் ஒன்று சேருது. மிகுந்த எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும். குறிப்பாக ஃபேமிலி சப்ஜெக்டில், கணவன் மனைவி சப்ஜெக்ட்னா சூரியன் அங்கே ராகு, சூரியன் ராகு, அதே போல் இங்கே செவ்வாய் சுக்கிரன் சனியோட போய் சேர்ந்துக்கிறாங்க. சுக்கிரனும் செவ்வாயும், ஆணும் பெண்ணும், கணவனும் மனைவியும் யார்கிட்ட போய் சிக்கலில் மாட்டிக்கிறாங்க? சனியுடைய சிக்கலில் போய் மாட்டிக்கிறாங்க. அப்போ ரொம்ப கணவன் மனைவி அல்லது குடும்பம் அல்லது சூரியன் சனின்னு வச்சுன்னா பிள்ளைகள், சூரியன் ராகு அரசியல் தலைவர்கள், அரசாங்க உத்தியோகம் செய்யக்கூடியவர்கள், அரசாங்கத்தில் நல்ல உயர்ந்த பொறுப்புகளில் இருக்கக்கூடியவங்க, அரசாங்கத்தில் நல்ல பதவிகளில் இருக்கக்கூடியவங்க, கவர்மெண்ட் ஜாபில் இருக்கக்கூடியவங்க, அல்லது கவர்மெண்ட் ரிலேட்டடாக அவங்களுக்கு ஏதானும் டெண்டர் ஒர்க் எடுத்து செய்யக்கூடியவங்க, சப்போர்ட்டிவான பேக் அந்த பின்னாடி இருந்து ஒர்க் பண்ணி தரக்கூடியவங்க. அப்போ இந்த மாதிரி காலகட்டத்தில், இந்த மாதிரி சூழ்நிலையில் இருக்கக்கூடிய அன்பர்கள் எல்லாம் மிகுந்த எச்சரிக்கையோடு நடந்து கொள்ள வேண்டும். அதோடு மட்டுமல்ல, அங்கே பாருங்கள், சூரியன் ராகு இணைவு, அரசியல் கழகம் உண்டு, குடும்ப கழகம் உண்டு. அதே போல் தேவையில்லாத சிறைவாசங்கள், தேவையில்லை அரசியல் தலைவர்களாக இருந்தாலும், குறிப்பாக அரசியல் தலைவர்களுக்கு தேவையில்லாத சிறைவாசம், இதுவரையில் அவங்க எதிர்பார்த்துருக்கவே மாட்டாங்க. அவங்களுக்கு சம்மந்தமே இல்லாமல் ஒரு அரெஸ்ட் வரல, ஒரு என்கொயரி வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அப்போ இந்த மாதிரியான ஒரு கடுமையான சூழ்நிலைகள் ரொம்ப ஜாக்கிரதையாக, கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ண வேண்டிய விஷயங்கள்லாம் அங்கே ஏற்படுகிறது. அப்போ செவ்வாய் சுக்கிரன், செவ்வாய் சனி செவ்வாய் சேர்க்கை சேர்ந்தாலே எப்பேற்பட்ட வற்றாத ஜீவன் நதிகள் கூட வற்றி போகும்னு சொல்லியிருக்கிறாங்க நம்ம ஜோதிட ஸ்லோகத்தில். செவ்வாயும் சனியும் கண்ணியிலே சேர்வாரேயானால் கடலும் வற்றி போகும்.
கன்னி செவ்வாய் கடலும் வற்றி போகும். அப்போ என்ன ஆகுங்க, நம்மளோட ட்ரை பிளேஸ், அதாவது உங்களுடைய சேமிப்புகள் கரையக்கூடிய காலமும். ஸோ இந்த மாதிரி நிறைய ஹிண்ட்ஸு, நிறைய பாயிண்ட்ஸை நம்ம உள்ளே போய் பார்க்க போகிறோம். அப்போ இந்த மார்ச் மாதத்தை பொறுத்தவரை கிரக அமைப்புகள், மேஷத்தில் குரு, மேஷத்திலே குரு பகவான், அதோட விட்டோம்னாக்க நேர கன்னியிலே கேது, கும்பத்திலே சுக்கிரன், செவ்வாய் மற்றும் சனி பகவான், மீன ராசியிலே ராகு, சூரியன், புதன். இந்த 4 இடங்களில் மட்டும்தான் கிரகங்கள் அமைந்திருக்கு. இதில் 2 வீடுகளில் 3 கிரக சேர்க்கை அமைந்துள்ளது. இதுவும் நம்ம ஒரு குறிப்பிட்டு பார்க்க வேண்டிய விஷயம். காலபுருஷனுக்கு 11ஆம் வீடு, 12ஆம் வீடு என்று சொல்லக்கூடிய 2 பாவங்களிலும் 3 கிரக சேர்க்கை அமைந்துள்ளது. அந்த 3மே பகை கிரகங்கள் ஒன்றோடு ஒன்று இணைந்திருக்கிறது. இதுவரையிலும் தவிர அடிச்சுக்கிட்ட பகை, அந்த பகையாளிகள், பங்காளிகள் கூட இன்றைக்கி ஒன்று சேருவதற்கு சூழ்ச்சிகளுக்காக, நல்ல விதமாக தர்மத்துக்காக இல்லை, சூழ்ச்சிகளுக்காக ஒன்று சேரக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுகிறது. ஸோ வாருங்கள், ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்குது, இந்த மார்ச் மாதம் எப்படி செய்யப்போகுது, முக்கியமாக நம்ம என்ன ஆஸ்பெக்ட்லாம் பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனியாக பார்க்கலாம். வாருங்கள். இந்த மார்ச் மாதம் கிரக அமைப்புகள்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்தோம். நிறைய காம்பினேஷன்ஸ் சரியில்லை, கிரக அமைப்புகள்லாம் அவ்வளோ சிறப்பாக இல்லை அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். அதே போல் 12 ராசிக்கும், ஒவ்வொரு ராசிக்கும் ராசி பலன்கள் எப்படி இருக்கும் அப்படி இந்த மார்ச் மாதம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்கும் நம்மளுடைய சேனலில் தனித்தனியாக ஒவ்வொரு ராசிக்கும் ராசி பலன் போட்டிருக்கிறோம். அதையும் பாருங்கள். இப்போது இந்த மார்ச் மாதம் எச்சரிக்கை ராசிகள் எது எது, யாரெல்லாம் ரொம்ப கவனமாக நடந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். முதல்ல மேஷ ராசி என்பவர்கள் அந்த இடத்துல இருக்கிறாங்க. மேஷ ராசி என்பவர்களை பொறுத்தவரை ரொம்ப எச்சரிக்கையாக கவனமாக நடந்து கொள்ள வேண்டும். காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, ராசிநாதன் செவ்வாய் பகவான் சனியோடு இணைகிறார். அவரே உங்களுக்கு 8ஆம் அதிபதியாகவும் மாறுகிறார். ஸோ குரு சனி தொடர்பு காம்பினேஷன்ஸ்லாம் அங்கே சரியாக இல்லை. அப்போ கிரக அமைப்புகள் முதல்ல பாதகத்தை எங்கே செய்கிறேன்னா மேஷராசிக்கு தான் செய்கிறார்கள். அடுத்ததாக ரிஷபராசி என்பர்கள், ரிஷபத்துக்கும் அதே மாதிரி தான். கேந்திரத்தில் நல்ல ஸ்தானங்களில் 10ல் பாவிகள், ஒரு பாவி இருந்தால் பரவாயில்ல, 3 பாவிகள் இருக்கிறாங்க. ஸோ ரிஷபராசிக்கும் அவ்வளவு சிறப்பாக இல்லை. அதிக கவனம், அதிக அக்கறை ரிஷபராசி எடுத்துக்கணும். மூணாவதாக கடகராசி என்பர்கள். கடகராசியை பொறுத்தவரை ஏற்கனவே 8ல் சனி, அந்த பஞ்சமாதிபதி போய் 8ல் உட்காரது சிறப்பில்லை. தொழில் ஸ்தான அதிபதி அவரும் 8ல் உட்காரது சிறப்பில்லை. அதே போல் 9ஆம் அதிபதி சொல்லக்கூடிய பாக்யாதிபதி 4-9 கூடிய சுபன் சுக்கிரன் அவரும் போய் 8ல் மறைகிறாரு. இப்படி நிறைய விஷயங்கள், எதிர்பார்க்காத விஷயங்கள்லாம் கடகராசிக்கு அமைகிறது. அப்போ கடகராசியும் மிகுந்த எச்சரிக்கையோடு நடந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக விருச்சிக ராசி அன்பர்கள். விருச்சிக ராசி அன்பர்களும் மிகுந்த எச்சரிக்கையோடு கவனத்தோடு தான் நடந்துக்கணும். ஏன்னா விருச்சிகத்தை பொறுத்தவரை அவரும் அதே போல் கேந்திரம்தான். ராசிநாதன் செவ்வாய் 4ல் சனியுடைய சேர்க்கை, சுக்கிரனுடைய சேர்க்கை, 12ஆம் அதிபதியோடு 7-12 கூடிய முழு அசுபர். விருச்சிக ராசி, விருச்சிக லக்னம் எதுவானாலும் முழு அசுபர் அவர். அங்கே போய் அவர் ஜாயின் பண்ணுறாரு. ஸோ அதுவும் அவ்வளோ சிறப்பு இல்லை. அதுக்கு அடுத்தபடியாக தனுசு ராசி அன்பர்கள். இந்த தனுசு ராசியை பொறுத்தவரையிலே ராசிநாதன் குரு பகவான் யாருக்கும் எந்த தொந்தரவும் கொடுக்கும், அவர் மாதிரி ஒரு ஓரமாக உட்காந்துருக்காரு. யாராவது எப்படியா போங்கப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு சம்மந்தமே இல்லாத மாதிரி எதையும் காதில் வாங்காமல் அவர் மாதிரி தனியாக உட்காந்துருக்கார். அப்போது தனுசு ராசி என்பர்களே 3லே செவ்வாய் சுக்கிரன் சேர்க்கை என்பது அவ்வளோ சிறப்பல்ல. அதுவும் கேந்திரத்தில் சூரியன் ராகு. ஏன்னா உங்களுக்கு பாக்யாதிபதி 9ஆம் அதிபதினு சொன்னாக்கா சூரியன் தான். அவர் போய் 4ஆம் இடத்துல ராகு கூட இணைகிறார். ஸோ தனுசு ராசி என்பவர்களும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அப்போ முறையே மேஷம், ரிஷபம், கடகம் மற்றும் விருச்சகம், தனுசு, இந்த 5 ராசி என்பவர்களும் ரொம்ப எச்சரிக்கையாக கேர்ஃபுல்லாக நடந்துக்கணும். என்ன கேர்ஃபுல்லாக நடந்துக்கணும் அப்படிங்கிறத ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனியாக பார்க்கலாம். வாருங்கள். மேஷ ராசி நேயர்களே, அப்போ மேஷ ராசி நேயர்களே, நம்ம சொல்லக்கூடிய கிரக அமைப்புகள் எல்லாம் உங்கள் ராசிக்கு தான் அந்த காலப்புருஷனே நான் சொன்னேன். இப்போ மேஷ ராசிக்கு 11ஆவது வீட்டில் சனி செவ்வாய் சேர்க்கை அமைந்துள்ளது.
பொதுவாக அந்த சனி செவ்வாய் சேர்க்கை அமைஞ்சாலே காவல்துறை அதிகாரிகளில் தான் நம்ம சொல்லணும். யூனிஃபார்ம் டியூட்டிஸில் யாரெல்லாம் பண்ணுறீங்களோ, யூனிஃபார்ம் போட்டு ஒர்க் பண்ணக்கூடியவங்க, நர்ஸாக இருக்கலாம், டாக்டர்ஸாக இருக்கலாம், அட்வொகேட்ஸாக இருக்கலாம், அந்த அவங்களுக்குன்னு ஒரு யூனிஃபார்ம் இருக்குல்ல, அதுதான் சீருடை பணியாளர்கள்னு அவங்களுக்கு அந்த பேர் வச்சாங்க தமிழில். அது வெறும் போலீஸ்காரங்களுக்கு மட்டும் கிடையாது, காவல்துறை அதிகாரிகளுக்கு மட்டும் கிடையாது. காவல்துறை அதிகாரிகளும் நம்ம சேர்த்துக்கணும். மெயினாக காவல்துறை அதிகாரிகள் ரொம்ப எச்சரிக்கையாக கவனமாக இருக்க வேண்டும். நீங்கள் நார்மலாக ஒரு கான்ஸ்டபிளாக இருந்தாலும் சரி தான், லேடி கான்ஸ்டபிளாக இருந்தாலும் சரி தான், அல்லது ஒரு எஸ்ஐ, அதுக்கு மேலே இன்ஸ்பெக்டர், இன்னும் என்ன உண்டோ ஐஜி டிஐஜி என்ன வேணாலும் பொசிஷன் வச்சுக்கோங்க. அப்போ காவல்துறை அதிகாரிகள், இராணுவத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள் அல்லது முப்படைகளில் இருக்கக்கூடியவங்க, அதுக்கு அடுத்தபடியாக யூனிஃபார்ம் எங்கே வருதுன்னா நர்ஸு, ஹாஸ்பிட்டல்ஸு, டாக்டர்ஸு, அதே போல் அட்வொகேட்ஸ். அப்போ யூனிஃபார்ம் எங்கெல்லாம் வருதோ அந்த இடங்கள்லாம் ரொம்ப எச்சரிக்கையாக கவனமாக நடந்து கொள்ள வேண்டும். தேவையில்லாத வம்பு வழக்குகள் தேடி வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. தேவையில்லாத வாக்குவாதங்கள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் உண்டு. மேஷராசி என்பர்களே, இந்த சனி செவ்வாய் சேர்க்கை ஏற்படுகின்ற பொழுது அக்கம் பக்கத்தில் ரொம்ப ஜாக்கிரதையாக கவனமாக நடந்துக்கணும். அக்கம் பக்கத்து வீடுகளில் தேவையில்லாத திருஷ்டிகள், தேவையில்லாத வம்பு சண்டைகள் இவையெல்லாமோ நடைபெறுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. குறிப்பாக நம்ம சொல்லணும்னா அந்த சனி செவ்வாய் சேர்க்கை இருக்கும்போது சேமிப்பு காலியாகும். ஒரு வீடு நல்லா இருக்கும், நல்லபடியாக இருந்துக்கிட்டே இருக்கும். வீட்டில் திடீர்னு ஏதாவது ஒரு ஸ்பேர் பார்ட்ஸ் வந்து வேலை வைக்கும். திடீர்னு போரில் தண்ணி இருக்காதுன்னுவாங்க, எல்லாம் இப்போ ஈபி வந்து வெடிச்சிடுச்சு அப்படின்வாங்க. ஏதோ ஒரு விஷயம், அப்போ ஒரு 2 லட்ச ரூபா 3 லட்ச ரூபா வீணாக செலவாகும். அப்போ இதெல்லாம் எதை குறிக்கிறது அப்படின்னு சொன்னோம்னாக்கா, வீண் விரயங்கள். உங்களுக்கு நன்மையே, வேறு எந்த சங்கடமும் நடக்காமல், வேறு வெளியில் எந்த கஷ்டங்கள் நடக்காமல் இந்த உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தெய்வ அனுகூலம் உங்களை காப்பாற்றுதுன்னு அர்த்தம். அப்போ வேறு ஏதோ ஒரு பெரிய சங்கடம் ஏற்பட இருந்தது, அந்த சங்கடத்தை மாற்றுவதற்காக சாமி என்ன பண்ணுறாங்க, இந்த மாதிரி ஒரு வீண் விரயங்களை ஏற்படுத்துகிறாங்கன்னு அர்த்தம். அப்போ யாருக்கெல்லாம் இந்த வீண் விரயங்கள் ஏற்படுகிறதோ அதெல்லாம் ஜாதகம் ரொம்ப கடுமையாக இருக்குதுன்னு அர்த்தம். இது ஒரு இண்டிகேஷன் மார்க் மாதிரி. எப்படி பின்னாடி வரக்கூடிய வண்டிக்கு ஒரு ஹாரன் சவுண்டு வந்து, ஒரு பீப் சவுண்டு வந்து எச்சரிக்கையை கொடுக்குதோ, அதே போல் ஒரு வீண் செலவு வருதுனாக்கா உங்கள் ஜாதகத்தில் ஒரு பேட் டைம் இருக்குது, அதனால் இந்த வீண் விரயம் வருது, சந்தோஷமாக இந்த செலவை நீ பருடான்னு அர்த்தம். அப்போ நீங்கள் காப்பாற்றப்படுகிறீர்கள் என்று அர்த்தம் மேஷராசி அன்பர்கள். அதே போல் உடன் பிறந்தவர்கள், சகோதர சகோதரிகள் வழிகள்லையும், அல்லது சித்தப்பா பெரியப்பா அத்தை மாமா, இனி அந்த ரிலேஷன்ஷிப்பில் ரொம்ப எச்சரிக்கையாக கவனமாக நடந்து கொள்ள வேண்டும். பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட இடங்களில் ஒரு மிகப்பெரிய கலகம் ஏற்பட்டு, மிகப்பெரிய ஒரு சண்டை ஏற்பட்டு, ஒரு நல்ல தீர்வு கிடைக்கக்கூடிய காலம் மேஷராசி என்பர்களே. விற்காத இடங்கள், ஒரு இடம் வந்து இங்கே விற்கணும்னு நினைக்கிறீங்க, அர்ஜென்ட்டாக இதை விற்றாதான் நம்ம கடன் அடைக்க முடியும்னு நினைக்கிறீங்க. அப்போ விற்காத இடங்கள், விற்காத வீடுகள், இந்த இடத்த விற்றுட்டு நான் எப்படியா செட்டில் ஆகிடலாம் சாமி, எனக்கு வந்து ஒரு 5 கோடி ரூபாய் கடன் இருக்குது, இல்லை எனக்கு ஒரு 30 கோடி ரூபாய் கடன் இருக்குது, இதை சேல்ஸ் பண்ணிட்டோம்னா நம்ம எப்படியும் நம்ம ஜெயிச்சிடலாம், அந்த மாதிரி நினைக்கக்கூடிய மேஷராசி என்பவர்களே, விற்காத இடங்கள் அல்லது தீர்ப்பே வராத வழக்குகள், இத்தனை வருஷமாக நடக்குது, 10 வருஷமாக நடக்குது, 15 வருஷமாக கேஸ் நடக்குது, சித்தப்பா பாருங்க ஒரு இழுத்து போட்டுக்கிட்டே போகிறாங்க, பங்காளிங்க இழுத்து போட்டுக்கிட்டே போகிறாங்க, தள்ளி தள்ளி போதே தவிர ஹியரிங் அட்டன் பண்ணுறாங்க தவிர தீர்ப்பு வர மாட்டேங்குது. அதே போல் கணவன் மனைவியிடையே இருக்கக்கூடிய, ஏன்னா அந்த செவ்வாய் சுக்கிரன், பொதுவாகவே இந்த செவ்வாய் சுக்கிரன் ஜாதகத்தில் சேர்ந்துருக்கக்கூடாது. அதே போல் சுக்கிரன் சனி சுக்கிரனும் சேர்ந்துருக்கக்கூடாது. அப்படி இருந்தாலும் இந்த இல்லற வாழ்வு சுகம் கழிக்காது. ஏன்னா சனி வந்து நேர்மையானவர், விரக்தியான மனநிலையில் இருக்கக்கூடியவர், சந்நியாசத்தை விரும்பக்கூடியவர். ஆனால் சுக்கிரன் வந்து சுகபோகத்தை, எந்நேரமும் சுகபோகத்தோட போகத்தை அதிகம் விரும்பக்கூடியவர். அப்போ இவங்க 2 பேருக்குமே காம்பினேஷன் ஒத்துப்போகாது. இவருடைய எண்ணங்கள் வேறு, இவருடைய எண்ணங்கள் வேறு. அப்போ இவங்க 2 பேரும் ஒன்றா சேர்ந்தாங்கன்னா எப்படி இருக்கும்? நிச்சயமாக ஒருத்தருக்கு ஒருத்தர் கருத்து வேறுபாடு அங்கே ஏற்படும். அப்போது கணவன் மனைவியிடையே கருத்து வேறுபாடுகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. இவன் ஒன்று சொன்னான்னா அதை ஒன்று சொல்லும்.
கணவன் ரொம்ப ஆழமாக சிந்தித்து ஒரு விஷயத்தை கொண்டு சொல்லலாம், இப்படி பண்ணலாமா அப்படின்னு கேட்பான். அது உடனே முன்னாடி வந்து நிற்கும், அப்படிலாம் பண்ணக்கூடாது, அப்படிலாம் செய்யக்கூடாது, இப்படிலாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சரின்னு சொல்லிட்டு அவன் வாயை மூண்டு போயிடுவான். அப்போது கணவன் மனைவியிடையே கூட கருத்து வேறுபாடுகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. பெண்கள் அனுசரித்து புத்திசாலித்தனமாக நடந்து கொள்வது சிறப்பை தரக்கூடியதாக இருக்கும். புரிஞ்சு நடந்துக்கணும் நீங்கள், அவ்வளோதான். வேறு ஒன்றும் எதிர்த்து பேசாமல் சரிங்க பண்ணிடலாங்க முடிச்சிடலாங்க பாசிட்டிவாக பேசுனீங்கனாலே உங்களுக்கு வேலை ஆகிடும். எது எடுத்தாலும் நீங்கள் அதை குறுக்க நின்று பேசுகிறது, குறுக்க நின்று எதிர்த்தா மாதிரி வந்து நின்று ஆடுறது, இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னாக்கா நிச்சயமாக அங்கே வந்து கருத்து வேறுபாடுகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அப்போது பெண்கள், குடும்ப பெண்கள் ரொம்ப கவனமாக எச்சரிக்கையாக நடந்து கொள்ள வேண்டும். புரிந்து நடந்துக்கணும், அறிவை யூஸ் பண்ணணும். படிச்சிருக்கோம், கால நேரம் இருக்குது, அப்போ வந்து கணவன் சொன்னால் சரியாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதை புரிஞ்சு நடந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு, அந்த அறிவை நீங்கள் பயன்படுத்தணும். அதே போல் ராகு, சூரியன் ராகு தொடர்புன்னு சொன்னேன். செய்கின்ற தொழில் அமைப்புகள், நீங்கள் எந்த பிஸ்னஸ் செய்யக்கூடியவராக இருந்தாலும் சரி தான், மெயினாக ஸ்கூல் காலேஜஸ் எல்லாம் வச்சு நடத்தக்கூடியவங்க, டீச்சிங் லைனில் இருக்கக்கூடியவங்க, அதே போல் மெயினாக பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்கள், எந்த பிஸ்னஸ் செய்யக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி தான், தொழில் அமைப்புகள் ரொம்ப எச்சரிக்கையாக நடந்து கொள்ள வேண்டும். மெயினாக லோன் சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம் இருக்குமே ஆனால், கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் இந்த ஒரு மாதம் நீங்கள் ரொம்ப எச்சரிக்கையாக கவனிக்கணும். தேவையில்லாத ஆசாமிகள் உள்ளே வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. முன்பின் தெரியாதவர்கள் உள்ளே வந்து உங்களை அதிகாரம் பண்ணி காசு கேட்பான். எனக்கு இவ்வளோ கொடுப்பா, தேவை எனக்கு அப்படின்னு அதிகாரம் பண்ணி கேட்பான். தேவையில்லாத பிரச்சனைகளை எல்லாம் சந்திக்க நேரிடும். அப்போ அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் ஏற்படுமே ஆனால் மேஷராசி என்பவர்களை ரொம்ப எச்சரிக்கையாக கவனமாக நடந்து கொள்ள வேண்டும். ஆமாம் சாமி, நீங்கள் சொல்கிறது கரெக்ட், எனக்கு அப்படி தான் இருக்குது, இப்போது ரொம்ப டஃப்பாக தான் போகுது அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கனாக்கா நிச்சயமாக உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு அதுக்குரிய வழிபாடுகள், பரிகாரங்களை தெரிந்து செய்து கொள்வது சிறப்பு. அப்போ எப்போ வந்து டைம் வந்து உங்களுக்கு டஃப்பாக இருக்குன்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களோ அதை ஒரு நிமிஷம் கூட நீங்கள் தாமதிக்காமல், தேவையில்லாத வழக்கு மேல் வழக்கு வந்துக்கிட்டு இருக்கு சாமி, இதை வீட்டை காப்பாற்ற முடியுமா, இந்த தொழிலை காப்பாற்ற முடியுமா, இந்த குடும்பத்தை காப்பாற்ற முடியுமா, இது காப்பாற்ற முடியுமான்னு எனக்கு சந்தேகமாக இருக்குது, இது விட்டுடுவோன்னு பயமாக இருக்குது, அந்த மாதிரியான ஒரு ஃபீல் இருக்குமே ஆனால் உடனடியாக உங்கள் பிறப்பு ஜாதகத்தை கொண்டு அதுக்குரிய வழிபாடுகளை தெரிந்து, பரிகாரங்களை தெரிந்து அதை வந்து தப்பிச்சுக்கிறது தான் புத்திசாலித்தனம். எந்த அளவுக்கு கரையேற முடியுமோ அந்த அளவுக்கு கரையேறுவதற்கான முயற்சிகளை நீங்கள் செய்ய வேண்டும். ரிஷபராசி அன்பர்களே, ரிஷபராசி அன்பர்களே, இந்த மாதம் மார்ச் மாதம் நான் ஆரம்பத்திலே சொன்ன எச்சரிக்கையாக கவனமாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். குறிப்பாக ரிஷபராசியை பொறுத்தவரையிலே உங்கள் ராசிநாதன் சுக்கிர பகவான் ராசிக்கு 10வது வீடு என்று சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானத்தில் தொழில் ஸ்தான அதிபதியாக விளங்கக்கூடிய சனியோடு இணைகிறார். பாருங்கள், ரிஷபராசினியர்களே, உங்கள் ராசிக்கு 1க்கும் 6க்கும் உடைய சுக்கிரன், உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் உங்கள் ராசிக்கு 10வது வீடாக இருக்கக்கூடிய தொழில் ஸ்தானத்தில் உட்கார்ந்து அந்த தொழில் ஸ்தான அதிபதியாக விளங்கக்கூடிய சனியோடு இணைகிறார். இதில் இன்னொரு மிகப்பெரிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, 2, 12, 2, 7 கூடிய ஒரு பக்கம் அந்த செவ்வாய் பகவான் 7ஆம் அதிபதி, இன்னொரு பக்கம் அதே செவ்வாய் உங்களுக்கு 12ஆம் அதிபதி, முழு அசுபராக வரக்கூடியவன் அந்த செவ்வாய். பொதுவாக நீங்கள் ரிஷப லக்னமானாலும் ரிஷப ராசியானாலும் ராசிக்கும் லக்னத்திற்கும் முழு அசுபராக வரக்கூடிய 7, 12 அப்படின்னு சொல்லக்கூடியது கண்டகஸ்தானம். கண்டமாம் 2, 7, 8, 2, 7, 8 கரும்பாம்பும் சனியும் சேர்ந்தார். அப்போ ரிஷபராசிக்கு 7ஆம் அதிபதி செவ்வாய், 12ஆம் அதிபதி செவ்வாய். அந்த 7, 12 கூடிய செவ்வாயும் தொழில் ஸ்தானத்தில் போயிட்டு அங்கே அமர்கிறார். அப்போ 10ஆம் அதிபதி, அதோடு 6ஆம் அதிபதி மற்றும் 7, 12 கூடிய அதிபதிகள், 7, 12, 6 3மே அசுபஸ்தானங்கள். இதெல்லாம் ஒன்று போய் 10ஆம் இடம்னு சொல்லக்கூடிய கர்மஸ்தானத்தில் ஒன்றிணைகிறார்கள். அப்போ அந்த கர்மஸ்தானத்தில் ஒன்றிணைகின்ற பொழுது நீங்கள் எவ்வளவு பெரிய
ஸ்மார்ட்டாக இருந்தாலும் சரி தான், எவ்வளோ பெரிய நீங்கள் க்யூட்டாக இருந்தாலும் சரி தான், எவ்வளோ டேலண்ட்டாக இருந்தாலும் சரி தான், எவ்வளோ புத்திசாலியாக இருந்தாலும், எவ்வளவு பெரிய அறிவாளியாக இருந்தாலும், அல்லது ஆளு அம்பு ஆயுதம் படை எல்லாம் வச்சுருக்கக்கூடிய ராஜாவானாலும், என்கிட்ட தான் பவர் இருக்குது, என்கிட்ட தான் எல்லாம் இருக்குதுன்னு நீங்கள் திமிரில் இருந்தாலும், இன்னும் எத்தனை உயர்ந்த இடத்தில் நீங்கள் இருந்தாலுமே கூட ரிஷபராசி என்பர்களே மிகுந்த எச்சரிக்கையோடு கவனத்தோடு நடந்து கொள்ள வேண்டும். இதில் என்னன்னாக்கா தொழில் அமைப்புகள் சிறப்பாக இருக்கும். ஒரு நல்ல விஷயம் சொல்லுங்கள் சாமி அப்படின்னாக்கா, தொழில் அமைப்புகள் சிறப்பாக இருக்கும். ஏன் சிறப்பாக இருக்கும்னா, இந்த என்னதான் ஒரு 7-12 இணைந்தாலுமே கூட ராசிநாதன் தொழில் ஸ்தானத்தில் 10ஆம் இடத்துல வந்து சனியோடு இணைகிறார். பொதுவாக தொழில் ஸ்தான அதிபதி யாருன்னு கேட்டிங்கனாக்கா அவர் தான், சனி தான். அதோடு அவர் தான் தொழில் காரகனும் அவர் தான். அப்போ தொழில் காரகனோடு தொழில் ஸ்தான அதிபதி அங்கே பலம் பெறுகிறார். அவரோடு உங்கள் ராசிநாதன் இணைகிறார். அப்போ நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் தொழிலில் நல்ல வளர்ச்சி ஏற்படும். இன்னும் சொல்லப்போனால் ரிஷபராசி என்பர்களே, நீங்கள் செய்யக்கூடிய தொழிலில் ஒரு மிகப்பெரிய கலகம் ஏற்படும். நான் அடித்து சொல்கிறேன், ஸ்ட்ராங்காக சொல்கிறேன். என்ன சாமி நீங்கள் இப்படி சொல்கிறீங்க? இருக்கிறது தான் சொல்ல முடியும். நீங்கள் எந்த வேலை செய்பவராக இருந்தாலும், உத்தியோகம் ப்ரைவேட் ஜாபாக இருக்கலாம், கவர்மெண்ட் ஜாபாக இருக்கலாம், உத்தியோகமாக இருக்கலாம், உள்நாட்டு வேலை வெளிநாட்டில் வேலை செய்யக்கூடியவங்களாக இருக்கலாம், உள்நாட்டில் தொழில் செய்யக்கூடியவங்க, பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, பெரிய பெரிய கம்பெனிஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க, பெரிய இண்டஸ்ட்ரியல் வச்சு நடத்தக்கூடியவர்கள், நீங்கள் யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம். நீங்கள் செய்கிற வேலையிலையோ வேலை செய்கிற இடத்துலையோ அல்லது தொழில் செய்யக்கூடிய இடங்கள்லையோ ஒரு மிகப்பெரிய போராட்டம், மிகப்பெரிய ஒரு கலகம் ஏற்படும், ஒரு மிகப்பெரிய பிரச்சனை ஏற்படும். ஆனால் கலகம் பிறந்தாதான் வழி பிறக்கும். நல்லா புரிஞ்சுக்கும். சனியுடைய வேலையே என்னென்னா, எந்த ஒரு நன்மை நடப்பதற்கு முன்பாகவும் ஒரு மிகப்பெரிய பிரச்சனையை ஏற்படும். ஒரு வழக்கு தொடர்ந்தால் தான் அதுக்கு தீர்வு வரும். ஒரு குற்றம் சாட்டினா தான் அங்கே நீதி கிடைக்கும். அதை போல கலகம் பிறந்தால் வழி பிறக்கும் என்ற வார்த்தை. கலகம் யாருங்க? சனி. கலகம் யாரு? பின்னாடி போய் பேசுறது, மறைஞ்சிருந்து பேசுறது, மறைஞ்சிருந்தது, இதெல்லாம் சனியுடைய வேலை. அப்போது அந்த கலகம் பிறந்து செய்யக்கூடிய தொழில் அமைப்புகளில் பிஸ்னஸில் மிகப்பெரிய ஒரு கலகம் ஏற்பட்டு, இல்லை ஒரு கலக்கம், ஒரு மனசில் பயம். கலகம்னா ஒரு சண்டை மட்டும் நடக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு மனசில் பயம், மனசில் ஒரு அச்சம், தேவையில்லாத பயங்கள், ஒரு கைகால் நடுக்கம் ஏற்படுவது, அந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய பயம் ஏற்படுமே. ஆனால் ஒன்றும் கவலைப்படாதீங்க, தைரியமாக இருங்க. அந்த கலகம் ஏற்பட்டு அதுக்கு பின்பாக மிகப்பெரிய நன்மை நடைபெறும். உங்களுக்கு ஃபேவரபுளாக அந்த விஷயம் நடக்கும். ஒன்றும் இல்லை, ஒரு உத்தியோகம், ஒரு சேர் உங்களுக்கு காம்படிஷனாக இருக்குது. அந்த போஸ்டிங்க்கு நீங்கள் போகணும். ஆனால் நிறைய காம்படிஷன் இருக்குது. உங்களை பற்றி ஒரு பேட் ரிப்போர்ட் வருது, என்கொயரி வருது, எல்லாம் அட்டன் பண்ணுங்க. எல்லாத்தையும் வின் பண்ணிவிட்டு நீங்கள் போய் அந்த சேரில் உட்காருவீங்க. அப்போ உங்களுக்கு கிடைக்க வேண்டிய லாபம், அந்த லாபத்தை அடைவதற்கு சாமி வைக்கக்கூடிய டெஸ்ட்டு தான் அந்த கிழமை. இந்த சேரை அவன் கொடுத்தானா, இந்த பதவியை அவன் கொடுத்தானா, காப்பாற்றிப்பானா, அவனுக்கு அந்த கெப்பாசிட்டி இருக்கா அப்படிங்கிற டெஸ்ட்டு வச்சு, பரீட்சை எழுத வச்சு, அதன் பிறகு உங்களுக்கு அந்த பதவியை கொடுப்பார். ஆனால் இது நன்மையான விஷயம். இது வெளியிருந்து பார்க்குறதுக்கு உங்களுக்கு பயமாக இருக்கலாமே தவிர உண்மையிலேயே ஒரு நன்மை நடக்கப் போகுது ரிஷபராசி நேயர்களே. அப்போ என்ன உங்களுடைய மனசு எப்படி இருக்கும்னு கேட்டிங்கனாக்கா, தேவையில்லாத மனக்குழப்பங்கள், அதுவும் செய்கின்ற தொழில். நான் தான் சொல்லிட்டேன், நீங்கள் ஒரு ஸ்கூல் காலேஜஸ் வச்சு நடத்தக்கூடியவங்களாக இருக்கலாம், ஹாஸ்பிட்டல்ஸாக இருக்கலாம், டாக்டர்ஸாக இருக்கலாம், அல்லது சார்ட்டர்ட் அக்கௌண்ட் சிஏ அக்கௌண்டண்ட்டாக இருக்கலாம், ஆடிட்டராக இருக்கலாம், அல்லது டெக்ஸ்டைல் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்களாக இருக்கலாம், மில்ஸ் பெரிய பெரிய மில்லுங்க வச்சு நடத்தக்கூடியவங்களாக இருக்கலாம், நிறைய விவசாயிகளாக இருக்கலாம், அரசியல் தலைவர்களாக இருக்கலாம், சினிமா துறையில் ஈடுபட்டிருக்கக்கூடியவங்களாக இருக்கலாம். சினிமா துறையில் நிறைய நம்ம பார்க்குறோம், நகைச்சுவை நடிகர்கள் இருக்காங்க.
சின்ன சின்ன ஆர்டிஸ்ட் இருக்காங்க, நம்ம ஏன் பெரிய ஆர்டிஸ்ட்டை போகணும்? ஏன்னா அவங்களெல்லாம் பணங்காசு இருக்குது, அவங்களுக்கும் கஷ்டம் இருக்கும். இப்போ என்னுடைய குருநாதர் சொல்லுவார், சின்ன ஏழைப்பாளைங்க 4 பேரை நம்ம 4 பரிகாரத்தை சொல்லி அவன் நல்லா இருந்தால் அவன் சிரிப்பில் நம்ம நல்லா இருப்போம்டா அப்படின்வார் என் குருநாதர். இப்போ சினிமா துறைன்னு சொன்னால் நம்ம பெரிய ஆளுங்க நமக்கு தேவையே கிடையாது. சின்ன சின்ன தொழிலாளர்கள், ஒரு நகைச்சுவை ஆர்டிஸ்டாக இருக்கட்டும், அல்லது ஒரு குணச்சித்திர நடிகர்களாக இருக்கட்டும், இல்லை பின்னாடி ஒர்க் பண்ணக்கூடியவங்களாக இருக்கட்டும், அந்த சினிமா துறையை சார்ந்த நண்பர்கள், ஏன்னா அவங்க நிறைய பேர் இன்றைக்கி நம்மகிட்ட வாராகிட்ட பலன் பெற்றவர்கள் ஏராளம். எத்தனையோ பேர் இன்றைக்கி சினிமா துறையில் நல்லா இருக்காங்க. அம்பாளுடைய ஆசீர்வாதம், வாராகியுடைய ஆசீர்வாதம், வாராகிட்ட ஜெயிச்சுட்டு போனவங்க அதிகம். அப்படி பார்க்கின்ற பொழுது சினிமா துறையாகட்டும், மீடியா துறையில் ஒர்க் பண்ணக்கூடியவங்க, இவங்க எல்லாருக்குமே இந்த மார்ச் மாதத்தை பொறுத்தவரையில் ரொம்ப எச்சரிக்கையாக கவனமாக நடந்து கொள்ள வேண்டும். கடகராசி என்பர்களே, இப்போ நம்ம கிரக அமைப்புகளை பார்த்தோம். இதில் உங்கள் ராசிநாதன் மட்டும் எந்த இடத்துலையும் சிக்கவே மாட்டார். கழுவுற மீனில் நடுவுற மீன்ற கதையாக வழுக்கிண்டு போயிடுவார். ஏன்னா திரிலோக சஞ்சாரி நாரதர்னு சொன்னால் இந்த சந்திர பகவான் அதே போல தான் தினந்தோறும் ஒரு வீட்டில் இருப்பார். 2 நாளைக்கு ஒரு வீடை மாற்றிக்கிட்டே இருப்பார். அதனால் அவர் எந்த இடத்திலும் பாதிக்கப்பட மாட்டார். அதை போல் கடகராசி என்பர்களே, நீங்கள் கடக ராசியானாலும் கடக லக்னம் ஆனாலும் இந்த மார்ச் மாதம் உங்களுக்கு சிறப்பானதாகவே இருக்கும். மற்ற ராசிகளை ஒப்பிடுகையில் உங்களுடைய இந்த கடகராசி என்பர்கள் உங்களுக்கு இந்த மார்ச் மாதம் ஓரளவுக்கு கை கொடுக்கக்கூடிய வகையில், சப்போர்ட் பண்ணக்கூடிய வகையில், வெற்றி பெறக்கூடிய வகையிலே அமைகிறது. கடகராசி என்பவர்களே, உங்களுடைய கால சூழ்நிலை என்ன? ஒவ்வொரு கடகராசி என்பர்களும் எப்படி இருக்கிறாங்க? எனக்கு தெரிஞ்சு ஒரு 60% கடகராசி என்பர்கள் நல்லா பெஸ்ட்டாக சிறப்பாகவே இருக்கிறாங்க. இப்போ தான் அவங்களுக்கு ஒரு நல்ல ஃப்யூச்சர், நல்ல தைரியம், ஒரு நல்ல மனதைரியம் வந்திருக்கும். நிச்சயமாக நமக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும், நம்ம ஜெயிக்க முடியுங்கிற கான்ஃபிடென்ட் அவங்களுக்கு வந்திருக்கும். இந்த மாதிரி கடகராசி என்பர்களை பொறுத்தவரையிலே எனக்கு தெரிஞ்சு ஒரு 60%, உலகம் முழுவதும் ஒரு 60% கடகராசி என்பர்கள் ரொம்ப சந்தோஷமாக ஒரு சிறப்பாக நல்ல எதிர்காலத்தோடு அமைந்திருக்கிறார்கள். மீதமுள்ள 40% கடகராசி என்பர்கள் எழுந்திருக்க முடியாமல் நிறைய கஷ்டங்கள்ல எழுந்திருக்க முடியாமல் கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள், மெயினாக வருமான குறைவு. ஒரு கட்டி போட்ட மாதிரி இருக்குது சாமி, ஒரு கட்டு போட்டாமா, ஒரு மந்திர கட்டு போட்டால் எப்படி இருக்கும்? யாரோ ஏதோ செஞ்சுட்டாங்க சாமி, யாரோ ஏதோ வச்சுட்டாங்க. நல்லா நடந்திருந்த வியாபாரம், எங்கள் தாத்தா பண்ணார், எங்கள் அண்ணன் தம்பிங்க நாங்கள் எல்லாம் ஒன்றா இருந்தோம், ஒன்றா வியாபாரம் பண்ணோம், அப்படியே தொழிலே நடக்கலை, அதோட கொடுத்த காசு எதுவுமே வரலை. அதுக்கப்புறம் நம்ம கடனெல்லாம் வாங்கி போட்டோம், அந்த கடன் தான் அதிகமாச்சே தவிர அங்கேயும் பிஸ்னஸ் நடக்கலை, வெற்றி பெறலை, லாஸ் தான் ஏற்பட்டது. இந்த மாதிரி போட்ட பணம் திரும்பாமல் இருக்கிறது, கொடுத்த பணம் திரும்பாமல் இருக்கிறது, போட்ட முதலீடுகள் எல்லாம் அங்கே ஸ்பாயில் ஆகிறது, எடுத்த முயற்சிகள் எல்லாம் அங்கே வீணாகிறது. இந்த மாதிரியான தொழில் நஷ்டங்கள், வியாபார நஷ்டங்கள், அதோடு மட்டுமல்லாத கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள். அதான் சொல்கிறேனே, ஏதோ ஒரு கட்டு போட்ட மாதிரி இருக்குது சாமி. அதே போல் குடும்பம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா குடும்பத்தில் ஒரு பலவிதமான கஷ்டங்கள், அந்த வீட்டுக்குள்ளேயே ஏதோ ஒரு தீய சக்தி இருக்கிற மாதிரி, ஒரு பேடு வைப்ரேஷன்ஸ் இருக்கிற மாதிரி, நமக்கே அந்த நடமாட்டம் இருக்கிற மாதிரி, வீட்டுக்குள்ளே போனால் வலிக்குது, வீட்டுக்குள்ளே போனால் ஒரு நெகட்டிவ் தாட்ஸ் வருது, சாப்பிட முடியல, உணவு பிடிக்கல, உடம்பெல்லாம் வலிக்குது. அப்போ அந்த மாதிரி ஒரு பேட் வைப்ரேஷன்ஸ் ஃபீல் பண்ண முடியும். அது பேலன்ஸ் ஒரு 40% கடகராசி அன்பர்கள். அப்போ கடகராசி அன்பர்களே, உங்களுடைய சூழ்நிலை, கால சூழ்நிலை என்ன என்பது எனக்கு தெரியும். 60% கடகராசி அன்பர்கள் மகிழ்ச்சியாகவும், 40% கடகராசி அன்பர்கள் பலவிதமான துன்பங்களில் இருப்பது அடியேனுக்கு தெரியும், என்னுடைய கணக்கு. அப்போ அந்த மாதிரி கால சூழ்நிலையில் உங்கள் ராசிக்கு 8வது வீட்டில் செவ்வாய் சனி சேர்க்கை என்பது அவ்வளவு சிறப்பு அல்ல. 8லே சனியும் செவ்வாயும் சேருவது சிறப்பு கிடையாது. கடகராசி என்பர்கள் எச்சரிக்கை தேவை. நீங்கள் யாராக இருந்தாலும் சரிதான், அரசியல் தலைவராக இருக்கலாம், அரசியலில் பதவிகளில் இருக்கலாம், அரசியலில் நல்ல ஒரு பெரிய அமைச்சராக இருக்கலாம்,
அல்லது ஒரு கட்சிக்கு தலைவராக இருக்கலாம். கடக ராசி கடக லக்னம் என்று சொன்னால் கட்டாயம் எச்சரிக்கை தேவை. தேவையில்லாத இதுவரை நீங்கள் சந்தித்தராத கால சூழ்நிலைகள் உங்கள் கண் முன்னாடி நிற்கும். புரியுதா? இதுவரையிலும் நீங்கள் கண்டிடாத ஒரு கால சூழ்நிலை உங்கள் கண்ணு முன்னாடி நிற்கும். தேவையில்லாத கால மாற்றங்கள் ஏற்படும். நான் தான் சொல்கிறேன், நீங்கள் பெரிய அரசியல் தலைவராக இருக்கலாம். இதுவரையிலும் நீங்கள் சொன்னதை அந்த மாவட்டம் அந்த மாநிலமே கேட்டிருக்கலாம், ஸ்டேட்டே உங்கள் கண்ட்ரோலில் வந்திருக்கலாம். ஆனால் அந்த கடக ராசியானாலும் கடக லக்னமானாலும் 8லே சனி செவ்வாயின்னு சொல்லும் பொழுது கண்டத்திற்கு சமமானதாக அது அமைந்து விடுகிறது. கண்டத்திற்கு சமமானதாக அது அமைந்து விடுகிறது. நிறைய ரொம்ப ஒரு உடல்நிலை ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை. ரொம்ப முடியாமல் இருக்காங்க, அவங்களாம் நிச்சயமாக நல்லபடியாக நம்ம பார்த்துக்கணும். நல்ல ஒரு மெடிக்கல் செக்கப் எடுத்துக்கணும். ஆப்ரேஷன்ஸ் எதுவாக இருந்தாலும் நம்ம செஞ்சுக்கிறது நல்லது. மெடிக்கல் அட்வைஸை இமீடியட்டாக ஃபாலோ பண்ணுறது நல்லது. மருந்து மாத்திரைகளை சிறப்பாக கரெக்டாக அது ஃபாலோ பண்ணுறது சிறப்பானது. ஏன்னா 8ல் இருக்கக்கூடிய சனி செவ்வாய் சுக்கிரன் குறிப்பாக குடும்ப பெண்கள் இந்த குடும்ப பெண்களை பொறுத்தவரையிலே நீங்கள் கடக ராசி ஆனாலும் கடக லக்னமானாலும் கணவன் மனைவியுடைய ரொம்ப ஒற்றுமை தேவை. ஏதாவது கணவன் ஒரு விஷயத்த சொல்லும்போது நீங்கள் முன்னாடி குறுக்கில் கேட்கக்கூடாது, சரிங்கன்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கணும். ஃபாலோ பண்ணுங்கள், வீட்டுக்காரை ஃபாலோ பண்ணுங்கள், தப்பே கிடையாது. ஒருவேளை வீட்டுக்காரர் பொறுப்பு இல்லாமல் இருக்காரா, அப்போ நீங்கள் சார்ஜ் எடுத்து அவரை கொஞ்சம் கண்ட்ரோலில் கொண்டு போங்க. அப்போ தான் குடும்பம் சிறப்பானதாக இருக்கும். ஃப்ளெக்சிபிளாக வளைஞ்சு கொடுத்து போகணும். வீட்டுக்காரர் வரமாட்டேங்கிறாரு, மனைவி வரமாட்டேங்கிறாங்க, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த கடகராசி கடக லக்னத்தில் இருக்கும். ஏன் புதுமண தம்பதிகள், புதுசாக கல்யாணமானவங்க, இன்னும் சொல்லப்போனால் அந்த ஒரு 6 மாதம் 1 வருஷம் வாழ்ந்துட்டு டிவோர்ஸில் போய் நிற்கக்கூடிய கடகராசி அன்பர்கள், கடக லக்ன அன்பர்கள், அப்போ இவங்க எல்லாருக்குமே கூட மிகப்பெரிய ஒரு கலகம் ஏற்பட்டு ஒரு பெரிய யுத்தம், ஒரு பெரிய போர். ஆனால் அந்த யுத்தமும் போரும் வெற்றியை உங்களுக்கு வாரி வழங்கும். ஒரு கலகம் ஏற்பட்டால் தான் அங்கே நன்மை ஏற்படும். அப்போ 8ல் இருக்கக்கூடிய சனியும் செவ்வாயும், ஏற்கனவே கடகராசிக்கு என்னங்க அஷ்டம சனி நடக்குது. அந்த அஷ்டம சனியோடு ராசிக்கு 5ஆம் அதிபதி மற்றும் 10ஆம் அதிபதி, 5, 10ன்னு சொல்லும்போது அரை அசுபராக மாறிவிடுகிறார். அந்த அசுபராக வரக்கூடிய செவ்வாய் பகவான் 8லே சனியோடு இணைவு. அப்போ இதெல்லாம் மாரகஸ்தானம் அல்லது மாரகத்துக்கு சமமான ஒரு துன்பம், ஒரு கலக்கம், ஒரு பயத்தை கொடுக்கும் கடகராசி என்பர்களே. விருச்சிக ராசினியர்களே, இந்த மார்ச் மாதம் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். விருச்சிக ராசியை பொறுத்தவரையில் கடந்த சில மாதங்கள் ஒரு 3 மாதமாக பரவாயில்ல அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ஓகே குட் அப்படின்னு தான் சொல்லணும். ஓரளவுக்கு பரவாயில்ல சாமி, நல்லா தான் போயிட்டுருக்கு, நினச்சா மாதிரி தான் போயிட்டுருக்கு, நல்லா ஃபீல் பண்ணுறேன், ஐ ஃபீல் பெட்டர். இதுதான் விருச்சிக ராசி என்பர்கள் சொல்லக்கூடிய வார்த்தையாக இருக்கும். அப்போ ஒவ்வொரு மாதமும் நிறைய விருச்சிக ராசி அன்பர்கள், உங்களுக்கே தெரியும், நம்ம கமெண்ட் பாக்ஸில் போய் பார்த்தாலே தெரியும், எக்கச்சக்கமான விருச்சிக ராசி அன்பர்கள் நம்ம இடத்துல நேரடியாக பேசுவது உண்டு. சாமி உண்மையிலேயே நாங்கள் ஒவ்வொரு மாதமும் உங்களுடைய அந்த பதிவுகளை நம்ம ஃபாலோ பண்ணுறோம். அப்போது விருச்சிக ராசி நேயர்களை இந்த மார்ச் மாதத்தை பொறுத்தவரையில் மிகுந்த எச்சரிக்கையோடு கவனமாக நடந்து கொள்ள வேண்டும். ரொம்ப கேர்ஃபுல்லாக நடந்துக்கணும். காரணம் என்னென்னா, கடந்த சில மாதங்களைப் போல இல்லாமல் மாறுபட்ட பலன்கள் ஏற்படக்கூடிய காலமாக இது அமைகிறது. காரணம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா, விருச்சிக நேயர்களே, ராசிநாதன் செவ்வாய் பகவான் கேந்திரம் ஏறி இருக்கிறாரு, 4ஆம் இடத்துக்கு போயிருக்கிறாரு. அங்கே என்ன பிரச்சனைனா, ஏற்கனவே உங்களுக்கு அந்த அர்த்தாஷ்டம சனின்னு நடந்துகிட்ருக்கு. ஏன் அர்த்தாஷ்டம சனி, அஷ்டம சனியில் பாதி அப்படின்னு ஏன் சொல்கிறாங்கன்னா, சனி பகவான் தன்னுடைய 10வது பார்வையாக யாரை பார்க்குறாருங்க, விருச்சிக ராசியை பார்க்கிறார். அப்போ சனி பார்க்கும் இடங்கள் பாழாகும், குரு பார்க்கும் இடம் எப்பேற்பட்ட தோஷமும் நிவர்த்தியாகும். அப்போது சனி இருக்கும் இடம் சிறப்பாகும், பார்க்கும் இடம் பாழாகும். அதனால தான் இந்த 10வது பார்வையாக விருச்சகத்தை பார்க்கின்ற காரணத்தினால்
இன்னொரு பக்கம் உங்கள் ராசிநாதன் செவ்வாய் எங்கே பிறக்காருங்க, அந்த சனியோடு இணைவு, 4ஆம் அதிபதியோடு இணைவு. அதோடு மட்டுமல்ல 7, 12 கூடிய சுக்கிரன், நல்லா அழுத்தமாக சொல்கிறேன், 7, 12 கூடிய சுக்கிரன், அந்த முழு அசுபராக வரக்கூடிய சுக்கிரனோடு இணைவு. அவள் பாருங்கள், 7, 12ஆம் அதிபதி, 1, 6ஆம் அதிபதி மற்றும் 3ஆம் அதிபதி, இவங்க எல்லாம் அசுபஸ்தானங்கள் எல்லாம் கை ஓங்கி இருக்கு, அசுபஸ்தானங்கள் எல்லாம் கை ஓங்கி இருக்கு. அதோடு மட்டுமல்ல, உங்கள் ராசிக்கு நீங்கள் விருச்சக ராசியானாலும் விருச்சக லக்னமானாலும் உங்களுக்கு யாருங்க கர்மகாரகன், யாருங்க அல்ல கர்மஸ்தானம் எது அல்லது தொழில் ஸ்தானம் எது, சூரியன். விருச்சக லக்னத்திற்கு விருச்சக ராசிக்கு 10ஆம் அதிபதி யார், சூரியன். அந்த சூரியன் அவரும் அசுபரா மாறி எங்கே போயிருக்காருங்க, 5ஆம் பாவத்தில் ராகுவோடு இணைவு. அப்போ ஒரு பக்கம் கர்மாதிபதி கர்மஸ்தான அதிபதி ராகுவோடு இணைவு, கர்மகாரகன் 7, 12 கூடிய சுக்கிரனோடு இணைவு. அப்போ யாராவது ஒரு கிரகம் விருச்சகத்துக்கு நல்ல பார்வையை பார்க்குதா, சுபர்கள் யாராவது பார்க்குறாங்களா அப்படின்னு கேட்டாக்கா நிச்சயமாக இல்லை என்பதுதான் நிதர்சனமான உண்மை. அப்போ விருச்சக ராசி என்பர்களே, எல்லா இடத்திலும் எல்லா விஷயத்திலும் மிகுந்த எச்சரிக்கையோடு கவனத்தோடு நடந்து கொள்ள வேண்டும். குறிப்பாக திருமணம் சம்பந்த செவ்வாய் சனி இருக்கிறதால திருமணம் சம்பந்தப்பட்ட வைபவங்களில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள், திருமணத்தை நடத்தக்கூடியவங்க ரொம்ப எச்சரிக்கையாக பத்திரிக்கை அடித்து கல்யாணம் பண்ணி மண்டபத்தில் வச்சு நடத்தக்கூடியவங்கள இதோட குலதெய்வத்தை நல்லா வேண்டிக்கணும். குலதெய்வ வழிபாடுகள் செய்து வீட்டில் விளக்கேற்றி வச்சு தினந்தோறும் வழிபாடு செய்து, அப்போ அந்த திருமணம் நடந்த உடனே நான் பொண்ணு புள்ளி அங்கே அழைச்சிட்டு வரேன், அங்கே வச்சு பண்ணுறோம், திருப்பதி அழைச்சிட்டு வரோம், குலதெய்வம் உங்களுக்கு அழைச்சிட்டு வரோம், அங்கே வச்சு ஒரு தேங்காய் உடைக்கிறோம், அல்லது விநாயகர் பெருமானுக்கு காரிய சித்தி விக்னங்களை விநாயகர் மாதிரி ஒரு சூர தேங்காய் உடைச்சிட்டு மண்டபத்துக்கு கிளம்பி போகிறது. இந்த மாதிரி மங்கள நிகழ்ச்சிகள் எதுவாக இருந்தாலும், ஒரு சடங்காக இருந்தாலும், ஒரு சடங்கு சுற்றுறதா இருந்தாலும், வீட்டில் எந்த ஒரு விசேஷம் வச்சுருந்தாலும் விநாயகர் ஒரு சூர தேங்காய் உடைச்சிட்டு அதுக்கப்புறம் வெளியில் போகிறது சிறப்பு. அல்லது ஒரு முக்கியமான ஒரு மீட்டிங்க்கு போகிறீங்க, ஒரு முக்கியமாக ஒரு பிஸ்னஸ் பேச போகிறீங்க, அல்லது ஒரு பசங்களுக்கு ஒரு எஜுகேஷன் சம்மந்தமாக ஒரு அப்ளிகேஷன் போட போகிறீங்க, அல்லது ஜாப் ரிலேட்டடாக ஒரு அப்ளிகேஷன் போட போகிறீங்க, அல்லது ஒரு பேப்பர் போட போகிறீங்க, ஒரு வேலையை விட்டு நிற்க போகிறீங்க, எதுவாக இருந்தாலும் தெய்வ அனுகூலம் தெய்வ சக்தியை உடன் வைத்து கொள்வது சிறப்பு. அப்போ விருச்சக ராசி என்பர்களே, நீங்கள் எந்த வேலையை தொடங்கினாலும் அல்லது எந்த வேலையை விட்டுட்டு வெளியில் வந்தாலும் அன்றைய தினம் காலம்பரை எழுந்து ஒரு விநாயகர் கோவிலுக்கு போயிட்டு ஒரு கற்பூரை ஏற்றி ஒரு சதுரக்காய் ஒரு சூரத்தேங்காய் உடைச்சி அதுக்கப்புறம் அந்த செயலை காரியத்தை தொடங்குவது சிறப்பானதாக இருக்கும். வீட்டில் எந்த மங்கள விசேஷங்கள் சுப விசேஷம் 60ஆம் கல்யாணமாக இருக்கலாம், 80ஆம் கல்யாணமாக இருக்கலாம். இப்போ கூட நம்ம 70வது கல்யாணம் சேலத்தில் போய் செஞ்சு வச்சோம். நம்மளுடைய அன்பு அடியார் ஒரு விருச்சக ராசி தான் அவங்க. நம்மளுடைய பதிவுகளை தொடர்ந்து பார்க்கக்கூடியவர்கள். நீங்கள் தான் சாமி வரணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆசையாக கேட்டு அதை செஞ்சாங்க. அந்த மாதிரி ஒரு 70ஆம் கல்யாணமாக இருக்கலாம், அல்லது புது திருமணமாக இருக்கலாம், அல்லது ஒரு கம்பெனி ஓப்பனிங்காக இருக்கலாம், ஒரு பில்டிங் கட்டிருக்கலாம், பில்டிங் ஓப்பனிங்காக இருக்கலாம், ஒரு வாடகைக்கு விட்றதா இருக்கலாம். நிறைய விருச்சக ராசி நண்பர்கள் நம்ம பார்க்குறோம், பில்டிங் கட்டி விட்டுருப்பாங்க, வாடகைக்கு வர மாட்டாங்க, எல்லாம் வாடகைக்கு இருந்திருப்பாங்க, அவங்க காலி பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ ரெண்ட் பர்பஸ்லாம் இருக்கலாம். அப்போ அந்த மாதிரி காரிய தடைகள் இருக்குமே. ஆனால் விருச்சக ராசி என்பர்களே, ஒவ்வொரு சங்கடஹர சதுர்த்தி சமயத்திலும் விநாயகர் பெருமானுக்கு ஒரு சக்கர பொங்கல் படையல் பண்ணி ஒரு சூரத்தேங்காய் உடைக்கிறது நன்மையை தரக்கூடியதாக இருக்கும், அல்லது குலதெய்வ வழிபாடு கை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். சரி, இந்த மார்ச் மாதத்தை பொறுத்தவரையிலே 5லே சூரியன் ராகு, 4லே சனி செவ்வாய் சுக்கிரன். குறிப்பாக உங்கள் ராசிநாதன் சனி பகவான்கிட்ட போய் மாட்டிக்கிட்டார். வெளியில் போய் எங்கேயாவது மாட்டிருந்தா கூட பரவாயில்ல, சுக்கிரன்கிட்ட மாட்டினா கூட பரவாயில்ல, ஏன்னா செவ்வாய் நீந்தி வந்துடுவார், அவர் ஜெயிச்சுடுவார். ஆனால் சனிகிட்ட போய் சிக்கனவங்க ஜெயிக்க முடியாது. காரணம் என்ன, வெயிட் பண்ண சொல்லிடுவார். கொஞ்சம் இருப்பா சொல்கிறேன், இரு நீ வாடா, உடனே சண்டைக்கு வாடா, இருடா சாப்பிட்டு வரேன்டா அப்படின்வார். கால தாமதம் செய்வார். டிலே பண்ண அந்த காரியம் புஷ்ஷுன்னு ஆகிடும். நெருப்பு திகுன்னு இருக்கும், பக்கத்துலேயே போக முடியாது.
அது 1 மணி நேரம் எரிய விட்டா என்ன ஆகும், அப்படியே அடங்கி 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 கிடச்சா சாம்பல் ஆகிடும், ஒன்றுமே ஆகாது. அப்புறம் சாம்பல் எடுத்து நம்ம என்ன வேணாலும் பண்ணலாம். அந்த மாதிரி காரிய தடைகளை இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த சனி பகவான் ஏற்படுத்துவார். ஒரு தலை போகிற காரியமாக இருக்கும், முக்கியமான விஷயம் சாமி இந்த மாதம் அது முடிஞ்சிடணும் அப்படின்னு நீங்கள் முட்டி மோதுவீங்க, ரொம்ப ஆசையாக இருப்பீங்க, எதிர்பார்ப்போடு இருப்பீங்க, காலதாமதம் ஆகும். அந்த கால தாமதத்தை உடைக்க வேண்டும் என்று சொன்னார். அப்போ தான் உங்கள் பிறப்பு ஜாதகம் முக்கியம், அப்போ தான் உங்கள் ஜாதகத்தை பார்க்கணும். அதுக்கு அவசியம் இல்லை, நார்மலாக போகுது, ஜாதகமே பார்க்க வேண்டாம், கேட்டுட்டு நீங்கள் மட்டும் எழுந்து போய்கிட்டே இருக்கலாம். தனுசு ராசி நேயர்களே, தனுசு ராசி நேயர்களே, இந்த மார்ச் மாதம் ஒரு அற்புதமான மாதம், நல்ல மாதமாகவும் நம்மளுடைய தனுசு ராசி நேயர்களுக்கு அமைகிறது. குறிப்பாக தனுசு ராசியை பொறுத்தவரையிலே என்ன ஒரு விஷயம்னு கேட்டிங்கனாக்கா, 5, 12 கூடியவர் செவ்வாய் அசுபர் தான். என்னதான் இந்த செவ்வாய் 5ஆம் அதிபதியாக இருந்தாலும் அவரே 12ஆம் அதிபதியாக வந்துடுறாரு. அப்போது அந்த செவ்வாய் அசுபராக மாறுகிறார். அதோடு மட்டுமல்ல, சுக்கிரன் 6 கூடியவன், 6, 11 கூடியவன். இப்போ இந்த தனுசு லக்னத்துக்கு மட்டும் எல்லாமே 50-50 தான். பாதி கிணறு தாண்டிடுவாங்க, பாதி கிணறு போய் டப்புன்னு உள்ளே விழுந்துருவாங்க. ஒரு 100 மீட்டர் தாண்டணும் ஒரு கிணறு, 10 அடி 5 அடி தாண்டிடுவாங்க. அவங்க 6 அடி தாண்டினாலும் 9 அடி தாண்ட, 1 அடி தாண்டினாலும் உள்ளே தான் விழுந்தாகணும். 9.9 பண்ண இழிச்சிக்கணும், அப்பையும் கீழே விழுந்துடணும். அப்போ அவங்க 5 அடியிலே உள்ளே விழுந்துறது சிறப்பு. காரணம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா, தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கு எல்லாமே 50% வெற்றி தான் கிடைக்கும். நீங்கள் 100% வெற்றியை நீங்கள் எதிர்பார்ப்பீங்க. யாரும் சாதிக்க முடியாத விஷயத்தை எல்லாம் நீங்கள் சாதிப்பீங்க. ஆனால் அது அடுத்தவங்களுக்காக இருக்கும். மற்றவங்களுக்கு நிறைய விஷயத்தை நீங்கள் செஞ்சு கொடுப்பீங்க. ஒரு பெரிய மினிஸ்டரால் செய்ய முடியாத ஒரு வேலையை கூட நீங்கள் செஞ்சு கொடுத்துருவீங்க. ஆனால் உங்களுக்குன்னு வரும்போது, தனக்குன்னு வரும்போது அதில் 50% தான் நீங்கள் வெற்றி பெற முடியும். எனக்கு ஒரு கனவு சாமி, எல்லா உலகம் முழுவதும் எனக்கு கம்பெனிகள் அமைக்கணும். ஏதாவது ஒரு 4 நாட்டில் நடக்கலாம், மீதி நடக்காமல் போய்டும். காரணம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா, தனுசு ராசி நேயர்களே, ஒரு பக்கம் 5ஆம் அதிபதி அவரே 12ஆம் அதிபதியாக வராரு. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா லாபஸ்தான அதிபதி 11ஆம் அதிபதி அவரே உங்களுக்கு 6ஆம் அதிபதியாக வராரு. சரி, தொழில்காரகன் 10ஆம் அதிபதி அவர் பாதகாதிபதியாக வராரு. அப்போ எல்லா கிரகங்களும் எல்லா ஸ்தானங்களும் ஒரு 50% நல்லது பண்ணுது, ஒரு 50% கெடுதல் பண்ணுது. இந்த கால சூழ்நிலையில் அப்போ தனுசு ராசி அன்பர்கள், நீங்கள் பிஸ்னஸ்மேனாக இருக்கலாம், தொழில் அதிபர்களாக இருக்கலாம், நீங்கள் எப்பேற்பட்ட தொழில் அதிபர்களாக என்னெல்லாம் நீங்கள் பிஸ்னஸ் செய்கிறீங்கன்னு எனக்கு தெரியும். அப்போ உங்கள் பிஸ்னஸ்லாம் பொறுத்தவரை எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியும். நல்லா தான் போய்கிட்டு இருக்கு, ஏன்னா குறை எதுவும் கிடையாது, நல்லபடியாக போய்கிட்டு இருக்கு. பட் நீங்கள் அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிற லெவல் ரீச் பண்ணுறது கொஞ்சம் ட்ரபுளாக இருக்கும்னு தான் நான் சொல்கிறேன். நேற்று இருந்ததை விட, முந்தா நேற்று இருந்ததை விட, கடந்த காலங்களில் இருந்ததை விட இன்றைக்கி உங்கள் பிஸ்னஸ் பெட்டராக இருக்குதுன்னு நான் சொல்லுவேன். கடந்த காலங்களை விட இன்றைக்கி அட் த டைம் உங்கள் பிஸ்னஸ் பெட்டராக இருக்குது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா அந்த அளவுக்கு தனுசு ராசியோடு ஒன்றி பழகக்கூடிய வாய்ப்பு நம்முடைய கிளைண்ட்கிட்ட தான் நமக்கு கிடைக்குது. எத்தனையோ தனுசு ராசி கிளைண்ட்ஸ் உலகம் முழுவதிலும் இருந்து, சாமி நான் இந்த இடத்துல இந்த பிஸ்னஸ் பண்ணுறேன், இங்கே நான் கார்கோ பண்ணுறேன், இந்த இடத்துல நான் டிரான்ஸ்போர்ட் பண்ணுறேன், இந்த இடத்துல நான் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ணுறேன். இன்னும் சொல்லப்போனால் நான் நிறைய வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய யூகே கண்ட்ரீஸில் இல்லை யூரோப் கண்ட்ரீஸில் இருக்கக்கூடிய நிறைய அரசியல் நண்பர்கள், அதே போல் ஆன்மீகத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய, அங்கெல்லாம் கோவில் கட்டக்கூடியவங்க, திருப்பணிகள் செய்யக்கூடியவங்க, வெளிநாடுகளில் எத்தனையோ நம்ம பேர் நம்மகிட்ட அந்த நாள் குறிக்கிறது, இந்த கும்பாபிஷேகத்தை நாள் குறித்து கொடுங்க சாமி அப்படின்னு சொல்கிறது, முடிஞ்சால் நீங்கள் செய்வீங்களா அப்படின்லாம் கேட்குறது. அப்போ நிறைய ஆன்மீக தொடர்பு மடாதிபதிகள், அதை கூட நம்ம சொல்லலாம். ஆன்மீகத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள், மடாதிபதிகள், எத்தனையோ தனுசு ராசி அன்பர்கள். அதுதான் தனுசு ராசி அன்பர்களே, உங்களுடைய ஆன்மீக பக்தி உண்டு. என்ன குருவுடைய வீடு இல்லையா, பக்தி அதிகமானதாக இருக்கும், தர்மவானாக இருப்பீர்கள்.
தர்மம் சார்ந்த விஷயத்துக்கு மட்டும்தான் நீங்கள் போவீங்க, அதர்மத்துக்கு துணை போக மாட்டீங்க. இதெல்லாம் தனுசு ராசிக்கு ஒரு நல்ல பாசிட்டிவான விஷயம். அப்போ தனுசு ராசி என்பர்களே, உலகம் முழுவதும் நீங்கள் எங்கே இருந்தாலும் சரிதான், நீங்கள் ஒரு மடாதிபதியாக இருந்தாலும், ஆன்மீக தலைவராக இருந்தாலும், ட்ரஸ்டெல்லாம் வச்சு நடத்தக்கூடியவங்களாக இருந்தாலும், கோவில் திருப்பணிகள் செய்யக்கூடியவங்களாக இருந்தாலும், இன்னும் எனி பிஸ்னஸ் அல்லது எனி ஜாப், எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான், தொழில்துறையை பொறுத்தவரையில், பிஸ்னஸை பொறுத்தவரையில், வர்த்தகத்தை பொறுத்தவரையில் சிறப்பானதாகவே இருக்கும். அப்போ தனுசு ராசி என்பதிலே உங்களை பற்றி நன்றாக எனக்கு ஓரளவுக்கு தெரியும். உங்கள் கஷ்ட நஷ்டங்கள் என்ன, உங்களுக்கு என்ன அச்சீவ்மெண்ட்டு, நீங்கள் உங்களுக்கு என்ன நடக்கணும், எதுக்காக நீங்கள் காத்திருக்கிறீங்க, எதுக்காக தனுசு ராசி என்பர்கள் வருத்தப்படுகிறார்கள், இது நடக்கலையே அப்படின்னு ஏன் ஃபீல் பண்ணுறாங்க, ஓரளவுக்கு என்னால் புரிஞ்சு கொள்ள முடியும். அப்படி பார்க்கின்ற பொழுது தனுசு ராசி நேயர்களே, இந்த மாதம் மார்ச் மாதம் ரொம்ப எச்சரிக்கையாக கவனமாக நடந்து கொள்ள வேண்டிய மாதமாக அமைகிறது. தேவையில்லாத பிரச்சனைகள் தேடி வரும், தேவையில்லாத வம்பு வழக்குகள், தேவையில்லாத பிரச்சனைகள், அப்படின்னா ஏற்கனவே நடந்துன்னு இருக்கக்கூடிய வம்பு வழக்குகள் கூட ஒரு புதிய அத்தியாயத்தில் ஒரு புதிய லெவலை ரீச் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அந்த இடத்திலும் கவனம், எச்சரிக்கை தேவை தனுசு ராசி அன்பர்களே. இன்னும் சொல்லப்போனால் தனுசு ராசி அன்பர்களே, தொழில்துறையை பொறுத்தவரையில், பிஸ்னஸை பொறுத்தவரையில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். பிஸ்னஸ் நல்லா இருக்கும்,